ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். ஆக்சுவலாக லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் டிசம்பரில் எடுத்த வீடியோஸ். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருந்தனால பேபி தூங்குகிற டைமில் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுமே ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்குது எனக்கு. நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே திரும்பி வரும்போது சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அப்படியே நைட்டு சரி வெளியே போய் எதாவது சாப்பிட்டு வரலான்ட்டு தான் கிளம்பியிருந்தோம். அது தனியாக இருக்கும்போது நம்ம வெளியே போகிறத விட ஃபேமிலியில் யாராச்சும் வந்தாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வெளியெல்லாம் போக ரொம்ப பிடிக்கும். அப்படியே குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வந்து அந்த அன்னைக்கே சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வெளியே தான் சாப்பிட்லான்ட்டு கிளம்புனோம். கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். இங்கே நிறைய கடைங்க இருக்குது, ஆனால் இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, நாங்கள் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். போயிட்டு அங்கே போய் காஃபி குடிக்கலானே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காஃபி, பன்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பால்கோவா பன், சாக்லேட் பன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். காடை முட்டை, அப்புறம் பனியாரம் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த காடை முட்டையை வந்து ஸ்டிக்கில் குத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னடா பனியாரத்தை இப்படி கொண்டு வந்து தராங்கன்னு பார்த்தா, அப்புறம் அது காடை முட்டை நல்லா தான் இருந்துச்சு. அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். மேபி அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனால் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். 2 கிட்ஸ்க்கு 1 வயசு ஆகலைன்றதுனால அவங்களுக்கு எதுவும் அங்கே கொடுக்கல. தங்கச்சியோட பெரிய பையனுக்கு மட்டும் அங்கே சாப்பிட கொடுத்தோம். சரி, குட்டி பேபிஸ்க்கு மட்டும் வீட்டில் எதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. காஃபி, இந்த ஸ்நாக்கெல்லாம் சாப்பிட்டதுலேயே ஃபுல்லாக வயிறு ரொம்பிடுச்சு. அதனால் வெறும் ஆப்பம், இட்லி அந்த மாதிரி சிம்பிளாக ஆளுக்கு 2 மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ்க்கும் கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மனசே கேட்கல. சரி வேணான்ட்டு அவங்களுக்கு மட்டும் வீட்டில் ராகி கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே தான் வெளியே போயிருந்தோம். செகண்ட் டே மதியானம் தான் கிளம்பியிருந்தோம். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கான்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தா அங்கே சரியான ரஷ்ஷு. போகும்போதே பாதி வழியிலேருந்தே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நாங்கள் சண்டே வேறு போயிட்டோமா, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் வண்டி நிறுத்துறதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தாரு. சரி, ஆனாலும் நம்ம போய் பார்க்கலான்ட்டு போனோம். பார்த்தா பார்க்குக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எப்படா இதில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே போகிறதுக்கு ஐடியா இல்லை. ஆனாலும் சரி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். அப்புறம் இப்போ போனால் கண்டிப்பாக ஒன்றுமே சுற்றி பார்க்க முடியாது, சும்மா தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கே போகிறதுனே எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்புறம் சரி அப்படியே திரும்பி வரும்போது அங்கே கொடியேஷியா கிரவுண்டில் ஏதோ போட்டிருந்தாங்க. சரின்ட்டு போனால் அங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் நம்ம என்ன வாங்க போகிறோம் இல்லை என்ன பார்க்க போகிறோன்னு எங்களுக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் அப்படியே அப்புறம் இவ்வளோ பிளான் பண்ணி வந்ததோ வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லிட்டு எங்கடா போகிறதுனே எங்களுக்கு ஐடியாவே இல்லை. சரி, அப்புறம் ஃபன் மால் போகலான்னு தான் போயிருந்தோம். சண்டேன்றனால எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் செம்மொழி பூங்கா அப்போ தான் ஓப்பன் பண்ணி 1 வீக்கோ என்னமோ ஆயிருந்துச்சு. அதனால் நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போயிருந்தோம். பார்த்தா அந்த டைம் லீவு டைமுன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம பிளான் இன்னொரு நாள் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் போயிட்டோம். இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு மால் போகிறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பசியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஃபஸ்ட்டு மேல் ஃப்ளோருக்கு போயிடலாம், அப்புறம் வேணால் ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே இறங்கி அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அங்கே ஒரு மியூசிக் ஷோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நின்று பார்த்துட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அங்கே பாடுறவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படா இத்தனை பேர் முன்னாடி நல்லா தைரியமாக பாடுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்க நிறைய பேர்த்துக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே போய் சாக்லேட் டிப்பில் மார்ஷ் மெல்லோ, அப்புறம் அந்த லாட்டி சாக்கோ பை அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயும் இன்னும் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்ஸ் 3 பேர்த்துக்குமே எனர்ஜி லோ ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் அங்கே லாஸ்ட்டு ஃப்ளோரில் ப்ளே ஸ்டேஷன் போட்டிருப்பாங்கல்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த யூனு பேபிக்கு இந்த பைக் மாதிரி இருக்கிற எதுலையாச்சும் உட்கார வச்சாலே ஒரு மாதிரி பயப்படுறான். ஆனாலும் உட்கார வச்சோம். அப்போயும் அவங்க அப்பா கிட்ட தூக்குன்ற மாதிரி கையே நீட்டிகிட்டு இருக்கான். ஆனால் தங்கச்சியோட பெரிய பையனுக்கு இப்போ எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவன் அந்த ஸ்க்ரீனில் வரதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். யூனு பேபியும் தங்கச்சியோட சின்ன பையனும் ரொம்ப பயப்படுறாங்க அதில் உட்கார்றதுக்கு. அது கலர்ஸு லைட்டெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது போல் அவங்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. நாங்களும் இந்த மாதிரி எதுக்கும் போனதெல்லாம் இல்லை.
இப்போ பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்குது. நமக்கே விளையாட முடியலனாலும் பேபிஸையாச்சும் உட்கார வைக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு தான் உட்கார வைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் பெரிய கிட்ஸ் ஆனால் அவங்களே விளையாண்டுக்குவாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் பெரிய பையனை மட்டும் விளையாட வச்சுட்ருந்தோம். இந்த பைக் மாதிரி இருந்ததுலலாம் விளையாடல. இந்த ஜீப்ரா மாதிரி இருக்க இதில் உட்கார வச்சதும் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரில. அது பிடிச்சி ஆட்டிகிட்டு ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டே இருந்தான். அதுலேயும் பக்கத்தில் அவனோட அண்ணனையும் பார்த்துக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே விளாண்டுருக்காங்க 3 கிட்ஸுமே. அப்புறம் லாஸ்ட்டாக கீழ் ஃப்ளோரில் இந்த டாய் வெஹிக்கிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் ஹஸ்பண்டும் தங்கச்சி பையனையும் உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் அது வெறும் 3 மினிட்ஸ்க்கே 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 ரவுண்டு அந்த மாலில் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளேயே டைம் அப்புன்னு சொல்லி வண்டியை வாங்கிட்டாங்க. ஆனாலும் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது சரி வர்த்தாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் சரி அங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். மாலில் பெருசாக எதுவும் சாப்பிடல. ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பசங்க விடலை. கரெக்டாக எப்படி தெரியுதுன்னே தெரியல. ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஏதாவது துணி கடைக்குள்ளேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அந்த பசங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நார்மலாக வெளியே வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டா பேசாமல் இருந்துக்கிறாங்க. சரி அப்படியே ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. மாலில் பெருசாக எதுவும் சாப்பிடல. அதனால் வெளியே போய் காஃபி பன்னு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வெளியே எங்கே போனாலுமே காஃபி தான் குடிக்க தோணுது, டீயே குடிக்க தோணுதில்ல. அப்புறம் காஃபி, மசாலா பன், மசாலா பூரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் காஃபியா இல்லை டீயான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் 2 டேஸாக ஃபுல்லாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு சில்லி அப்புறம் போளி, பருப்பு போளி அதெல்லாம் செஞ்சுருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருந்தோம் மதியம் லஞ்சுக்கு அப்புறம். இன்றைக்கும் ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் கிளம்புனோம். பார்த்தா அங்கேயுமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நாங்கள் வெளியே போனது. அதுக்குள்ளே கொடிஷியா கிரவுண்டில் தான் இது வேறு செட்டப் போட்டிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் பீச்சில் இருக்க மாதிரி தீம்லலாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் கரெக்டான பிளேஸ் தான். இங்கே வந்து டிக்கெட் வந்து அரௌண்ட் 300 பக்கம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வர்த்து தான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா 300 வாங்கியிருக்காங்க ரொம்ப அதிகன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல 300க்கு வர்த்தாக தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே வாட்டர் ஃபால்ஸ் தீமில் தான் போட்டிருந்தாங்க. அங்கே போய் 3 பேர்த்தையும் நிற்க வச்சு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். காலில் தண்ணி படும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் நாங்களுமே சும்மா முன்னாடியே நின்றுட்டோம். ரொம்ப உள்ளெல்லாம் போகலை. முன்னாடியே நின்று கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே வாட்டர் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் எல்லோரும் மேலே பார்த்துட்ருக்காங்க. அது வந்து அந்த ரூஃப் டைனிங் மாதிரி, ஸ்கை டைனிங் மாதிரி, அது என்னன்னு தெரியல எங்களுக்கு கரெக்டாக. அங்கே ஆனால் ஃப்ரீ டிக்கெட் தான் போல். நாங்கள் இதுக்கும் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தப்போ தான் இல்லை அது ஃப்ரீன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கிட்ஸை வச்சுட்டு அதிலலாம் போக முடியாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே உள்ளே வந்தால் பேர்ட்ஸ் பார்க் இருந்துச்சு. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமும். ஆனால் என்ன உள்ளே வந்து ஒரு மாதிரி ஹீட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் அங்கே பக்கத்துலேயே பெரிய பேர்டு ஒன்று, அதை வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் பாம்பை கழுத்தில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எப்படா இதெல்லாம் கழுத்தில் மாட்டியிருக்காங்கன்னு. விஷம் இல்லாத பாம்பாக தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு அது என்னமோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஒரு மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கே. ஆனால் அனிமல் லவர்ஸாக இருந்தால் மேபி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்தா கோஸ்ட் ஹவுஸ். இந்த கோஸ்ட் ஹவுஸில் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனப்போ கத்துன்னு கத்தி வெளியில் இருக்கவங்களாம் சிரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கத்துன்னு கத்தி பயந்துட்டேன். இந்த பாட்டி தெரியுறாங்க இல்லைங்களா, இந்த பாட்டி ஃபுல்லாக பேசாமல் இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போனது அப்படியே முன்னாடி வந்து கத்திட்டாங்க. நாங்களும் சரியான கத்துனதில் குழந்தைங்களும் பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை பயமுறுத்துறதுக்குனே தான்டா எல்லோரும் இருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு.
ஆனா, அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வேற எதுவுமே ரியலா இல்ல. அந்த பாட்டிய மட்டும் தான் நிக்க வச்சிருந்தாங்க. ஆனா, முன்னாடியே அவங்க தான் நின்னுட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பயம்படுத்தி விட்டுட்டாங்களா, அதனால உள்ள போற வரைக்குமே எங்கேயாச்சும் முன்னாடி வந்துருவாங்களோ, யாராச்சும் பின்னாடி இருந்து டச் பண்ணிருவாங்களோன்னு அப்படியே பயமாவே இருந்துச்சு. எப்படா இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளேருந்து வெளிய வருவோன்ற மாதிரி ஆயிருச்சு. ஆனா, பயமே இல்ல. ஆனாலும் எங்களுக்கு என்னமோ ஒரு மாரி பயமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தா டனல் அக்வாரியம் மாரி போட்டிருந்தாங்க. அங்க அழகழகான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்து குட்டி, குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம். லாஸ்ட்டா ஜூன், ஜூலை அந்த டைம்லயும் இந்த மாரி ஒரு அக்வாரியம் இது போட்டிருந்தாங்க. அப்போ யூனி பேபிய கூட்டிட்டு போம்போது குட்டி குழந்தையா இருந்தான். அவனுக்கு அவ்வளோ தெரியல. இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கச்சி பையன் வந்து குட்டி மீனெல்லாம் பார்க்கும்போது பேசாம இருந்தான். அந்த பெரிய ஃபிஷ்லாம் பார்த்ததும் என்னன்னு தெரியல. அவனுக்கு பயமாயிருச்சு. பக்கத்துல கொண்டு போய் வச்சாலே அது ரியலா இருக்கு. நம்மள வந்து கடிச்சிரும். அந்த மாரி ஏதோ ஃபீல் பண்றான் போல. பக்கத்துல நிக்க வச்சாலே அழுகுறான். குட்டி பையன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்தான். யூனி பேபிக்கும் அதெல்லாம் தெரியல. அவனும் என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டான். நெறைய ரீல்ஸ்ல அப்புறம் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம். சின்ன வயசுல இந்த மாரி அக்வாரியம் மாதிரி செட்டப் அப்புறம் இந்த கார்ட்டூன்லலாம் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் ஆசையா இருக்கும். நம்பலாம் எப்படா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவோம்? இதெல்லாம் உண்மையாவே இருக்கா? இல்ல சும்மா அப்படி செட் பண்ணியிருக்காங்களான்னு தோணும். ஆனா இங்க பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ! இந்த மாரிலாம் போடுறாங்க. எல்லாரும் போறாங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வெளிய வந்தாச்சு. ஆனா அங்க டாய்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தா, அவ்ளோ ரேட்டு போட்டிருக்காங்க. நம்ம நார்மலா கடையில வாங்குறத விட அங்க அவ்ளோ ரேட்டு போட்டு விக்கிறாங்க. அங்க மட்டும் இல்ல, எந்த எக்ஸிபிஷன் போட்டாலுமே அங்க அவ்ளோ ரேட்டா தான் இருக்கு. அப்புறம் அங்க வெளிய கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த டிசம்பர் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.